Hi level study students, நான் ருத்ரா from Handy Learning. First midterm examக்கான கவுண்டவுன் ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இந்த midterm examல கெமிஸ்ட்ரி அப்படின்னு யோசிக்கும் போதே பல டவுட் கன்ஃபியூஷன் படிக்கலாமா வேண்டாமா படிச்சது எவ்வளவு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் டவுட்லயே தான் இன்னைக்கு வரலும் இருக்கு. பட் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் அட்டெம்ப்ட் பண்ண இந்த வீடியோ டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட சேர்த்து கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். புக் பேக் வருமா இல்லை புக் இன்சைட் வருமா அப்படின்னு. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் படித்தேன் மேம், ஆனால் எவ்வளோ ஆன்சர் இதில் எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரியல. அதுக்கும் கிளியர் கட் ஐடியா இப்போ கிடைக்க போகுது. ஸோ இப்போ முதல்ல நம்ம இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்ம மைண்டை செட் பண்ணோம். ஸோ அன்ஸ்டாப்பபிள் மைண்ட் செட் தான் நமக்கு ஒரு அன்பீட்டபிள் சக்ஸஸை கொடுக்க போகுது. இப்போ எத்தனை பேர் இந்த அன்பீட்டபிள் சக்ஸஸை ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்லேருந்தே கொடுக்க ரெடியாக இருக்கீங்க? கமெண்ட்டில் இப்போயே அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் பேர் என்ன அண்ட் நீங்கள் என்ன குரூப், யார் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். பயோ மேக்ஸா இல்லை சிஎஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி இந்த அன்பீட்டபிள் சக்ஸஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னும் 2 வருஷத்துக்கு 12th முடிக்கிற வரலும் இருக்கணும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இப்போயே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போக நம்ம டெய்லியும் உங்களுக்காக யூடியூப்ல லைவ் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஷார்ப்பாக 7 o'clock நமக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாகவும் கற்றுக்குவீங்க. உங்கள் ஸ்கூலில் புரியாததெல்லாம் கூட இங்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இப்போயே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்டில் அதை கேட்கும் போது தான் இந்த டவுட் பல பேர் இன்னும் யோசிச்சுட்டே இருப்பீங்க. மைண்ட்லேருந்து அதை வெளியே கொண்டு வாங்க. இல்லைனா 2 வருஷம் இப்படியே நமக்கு ஓடிடும். மார்க் கடைசி வரலும் இம்ப்ரூவே ஆகாது. அப்போது இந்த பப்ளிக் எக்ஸாமில் முடிஞ்ச கொஸ்டின்ஸ் இப்போ நமக்கு அந்த எக்ஸாம் சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு அதுக்கான ஆன்சர் கீழே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் கீழே 2 மார்க் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கரெக்டான டெஃபினேஷன் இருக்கணும், இல்லை அதுக்கான ஃபார்முலாவாச்சும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் கேட்டிருக்கும் போதும் அதே மாதிரி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்லை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் இருக்கணும். அதுக்கு மார்க்ஸ் எப்படி கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டிருந்தாலும் சரி இல்லை சப்ளிமேஷன் கேட்டிருந்தாலும் சரி கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ டீட்டெயில்டாக வந்து ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் பேப்பர் திருத்துறாங்க அப்படின்னா கரெக்ட் டெஃபினேஷன் இருந்தாலே டேரெக்டாக உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம ஆன்சரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் எப்படி எழுதினாலும் 1.5 hours கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகி இது 3 மார்க் கொஸ்டின் சாப்டர் 1லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம இப்போ இந்த விட்டமில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் A is equal to 0 கேன் பி லிக்விஃபைட். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக பாருங்கள், 3 மார்க்ஸுக்கு cannot be liquefied. இதுதான் அந்த கீ பாயிண்ட். இப்போ புரிஞ்சுதா எந்த பாயிண்ட் எழுதுனா நமக்கு மார்க் கொடுப்பாங்க எக்ஸாமில்? அண்ட் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு 2 மார்க் அப்படின்னா ஸோ அடுத்தது பாருங்கள், நோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் பிஹேவ்ஸ் ஐடியலி அப்படிங்கிற ஒரு லைனுக்கு 1 மார்க். இதுதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்கை வாங்கி கொடுக்கும். இதுதான் நீங்கள் எழுத வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமில். ஸோ அடுத்தது பாருங்கள், 5 மார்க்ஸில் மோலார் வால்யூம் கேட்டிருக்காங்க, லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து கரெக்டான டெஃபினேஷன் இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க் இருக்க போது. இல்லை எனி ஒன் ஆஃப் மோலார் வால்யூம் அப்படின்னா 1 வேல்யூ ஆஃப் மோலார் வால்யூம் எழுதுனா அதுக்கு 1 மார்க் மட்டும் கேரண்டீட். ஓகேவா? ஸோ 3 லிமிடேஷன்ஸ்க்கு 3 மார்க்ஸ். 3 லிமிடேஷன்ஸ் எழுதிங்கன்னா அதுக்கே உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம ஆன்சர் எவ்வளோ எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சா? இப்போ முதல் சாப்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இங்கே எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இப்போவே உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்குது, புக் இன்சைட் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு இப்போ நான் கொஸ்டின் பேப்பரும் காட்ட போகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட கேட்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸில் எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்கலாம், மாலிகுலர் ஃபார்முலா கேட்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் இந்த சாப்டரில் இருக்குது. இந்த சாப்டரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நமக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கூட கேட்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ டி ப்ராக்லிஸ் ஈக்குவேஷன், லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல். இப்போ தான் நான் சொன்னேன் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க, 2025 பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. ஹைசன்பர்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபலாக இருக்கட்டும், ஹாஃபர் பிரின்சிபலாக இருக்கட்டும், ஸோ பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், இதெல்லாமே நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்கணும். அதே மாதிரி வந்து ஹன்ஸ் ரூல்னா என்ன. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட PDF உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லதோ இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லதோ எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பாய்ஸ்லாம் இருக்கட்டும், ஸோ சாப்டர் 6 பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி வந்து சார்ல்ஸ்லாம் இருக்கட்டும், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சதே தான் இங்கே கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டாக படிக்கணும். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ வான் டெர் வாலோட ஈக்குவேஷன், ஜூல் தாம்சன் எஃபெக்ட் இருக்கட்டும், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்னது, என்தால்பி ஆஃப் கம்பஷன். ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்தது
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸாக இருக்கட்டும், ஸோ ஹெஸ் லா இருக்கட்டும், என்ட்ரோஃபியாக இருக்கட்டும், ஓகேவா, ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸ், ஐசோதர்மல் ப்ராசஸாக இருக்கட்டும், இது வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது மாதிரி உங்களுக்கு மிட்டம் எக்ஸாமில், ரிவிஷன் எக்ஸாம்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் 11th சாப்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய புக்கிங் சைட் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸை தாண்டி நமக்கு நிறைய ரியாக்ஷன் பேஸ்டு கொஸ்டினும் இங்கே கேட்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி மைண்டை கிளியராக செட் பண்ணியாச்சா, இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரையும் ஒரு குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், 1 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக் பேக் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. சாப்டர் 6லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் மொத்தம் நமக்கு புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அமாங் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் விச் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேசஸ், இது மட்டும் புக் இன்லேருந்து சாப்டர் 6லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். இது போக 2 and 3 மார்க்ஸில் பாருங்கள், ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு புக் இன்லேருந்து கூட கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் பேப்பரில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் புக் பேக் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நான் கொடுத்த இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் மஸ்ட். ஓகேவா. ஸோ அடுத்தது அதே மாதிரி தான் 5 மார்க்லையும் பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ் உங்களுக்கு புக்கின்லேருந்து சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மேக்ஸிமம் இதிலலாம் வந்துட்டு புக் பேக் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேப்பர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர்லையும் மேக்ஸிமம் எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ இந்த பேப்பரில் புக்கின் சைட் கொஸ்டின்ஸ் நமக்கு அவ்வளோ கேட்கல. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கேட்டிருக்காங்க சாப்டர் 2லேருந்து. ஸோ அதே மாதிரி வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு நமக்கு 5 மார்க்ஸில் ஒரு புக் பேக் அண்ட் ஒரு புக் இன்சைட் கொஸ்டின் அந்த சப்டிவிஷனில் கம்பைன் பண்ணி நமக்கு கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய புக் இன்சைட் கொஸ்டின் 1 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிஷன்ஸ் அட் விச் கேசஸ் பிஹேவ் ஐடியலி, ஓகேவா. ஸோ அதே மாதிரி கிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சாப்டர் 11லேருந்துமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து கூட புக் இன்சைடில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பேப்பர் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு போயிருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸில் ஓகே ஓரளவு எல்லாமே நமக்கு புக் பேக் வந்துருச்சு. கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் நமக்கு புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. calculate the mass and amount of H2O produced by the combustion of 32 gram of methane. So இது ஆக்சுவலி நம்ம லைவ்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 மார்க்ஸ்லையும் புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அன் ஆசிட் இல்லை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி டால்டன்ஸ் லா இருக்குது, கிரஹம்ஸ் லா இருக்குது, ஜூல் தாம்சன் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கம்பல்சரி கொஸ்டினும் எங்கள் புக்கின் சைட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பரில் நிறைய புக்கின் சைட் கொஸ்டின் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு இப்போலேருந்தே கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேப்பர்லேயுமே புக் பேக் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது இதில் டி ப்ராக்லி ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, ஹாஃப்பா பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட்டேஜ் படி பார்க்கும்போதுமே சாப்டர் 1 and 2 இருக்குது, 6 and 7 இருக்குது, 11 இருக்குது. ஈக்குவலாக வெயிட்டேஜ் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இந்த பேப்பரை மட்டுமாச்சு நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு போயிருக்கோம். ஸோ உங்களுக்காக ஏகப்பட்ட பேப்பர் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேப்பரை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் புக் பேக். ஸோ புக் பேக்கில் எல்லாமே படிக்க டைம் இருக்கா? இல்லை. புக் பேக்கும் படிக்கணும், அதோடு சேர்த்து புக் இன்சைட் கொஸ்டின்ஸும் படிக்கணும். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் செக்லிஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இன்னையிலிருந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் வரலும் நீங்கள் அதை கையில் வச்சுக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் கையில் எடுத்து இதில் ஆன்சர்ஸ் எல்லாம் 1 மார்க்கு மார்க் பண்ணியாச்சு. ஸோ 2 மார்க்ஸில் சாப்டர் வைஸும் மார்க் பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் புக்கில் எடுத்து நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட மேட்ச் பண்ணி இதை மட்டும் இந்த மிட்டம் எக்ஸாமுக்கு நீங்கள் பண்ணிட்டு போங்க. பப்ளிக் எக்ஸாம் வரலும் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இது போக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எழுதுறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட லைவ் கிளாஸஸை ஈவினிங் 7 o'clock மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் மார்க் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேர் இதை பார்க்க முடியும். அண்ட் மிஸ் பண்ணாமல் இந்த அன்பீட்டபிள் சக்ஸஸை வின் பண்ண யாரெல்லாம் ரெடி அதை கமெண்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். பை.